ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வச்சாச்சு. இப்போ காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் தாளித்து விட்டுட்டு ஆல்ரெடி நான் ரசம் வச்சுட்டேன். அதை வீடியோ எடுக்கிறேன், லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லோரும் எந்திரிச்சிட்டிங்களா? சரி, நம்ம இதெல்லாம் கட் பண்ணலாமா? இப்போ மேக்ஸிமம் எல்லாருக்கும் கத்திரிக்காய் பிடிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் யாராருக்குலாம் கத்திரிக்காய் பிடிக்கு? நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிட்டுருக்காங்க. இந்த குழம்புலையெல்லாம் போடுற கத்திரிக்காயை 2 பேரும் எனக்கு தூக்கி வச்சுருவாங்க. அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்ம வீட்டில் கத்திரி செடியாக வச்சுருக்கேன். நான் சுற்றியில் அப்புறம் நீங்கள் வேறு ஏதாச்சும் காய் வைக்கிறத விட நம்ம வீட்டு செலவுக்கு கத்திரி செடி இருந்துச்சுன்னா ஒரு நேரம் பருப்பு போடலாம், ஒரு நேரம் மிளகாட்டி குழம்பு வைக்கலாம், ஒரு நேரம் தட்டைப்பயிர் போட்டு போடலாம், ஒரு நேரம் இந்த மாதிரி பொரியல் பண்ணலாம். இந்த மாதிரி வெரைட்டியாக செய்யலாம். ஒரே கத்திரிக்காய் வச்சு செலவு கம்மி. முக்கால்வாசி நான் அது கத்திரிக்காய் செடியாக வச்சுருக்கு. அதுதான் காரணம். மிளகா நாற்றுமே போட்டு விட்டுருக்கேன். அது வந்துச்சுன்னா அதுவுமே நட்டு வைக்கணும். பூச்செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பூத்துன்னா பிடிக்க மாட்டேன். ஏன்னா அது அழகாக இருக்காதுன்னு பார்த்துக்கிங்க வரணும் எப்படி இருக்கு. அது அழகாக பார்த்துட்டு நான் பிடுங்கவே மாட்டேன். சொல்லுவேன், எனக்கு இடத்துல போகிறதே இல்லை. ஏங்க நீ இவ்வளோ பூச்சி வச்சுருக்கீங்கள, பிடுங்கி வைக்கலாம் நல்லா இல்லைங்க, பிடுங்க அது மனசு இல்லாமல் விட்டுருக்குறதுங்க அப்படின்னு அவங்ககிட்ட நான் சொல்லுவேன். என்ன மாதிரி குழப்பம் யாராச்சும் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்காது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த இந்த செடி வைக்கிறதுக்கு வீட்டில் எப்போ இன்னும் ஒரு கத்திரி செடி வச்சுப்பாங்க. இதுக்கு முன்னாடி பூசணி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு பூசணிக்காய் 2 பூசணிக்காய் இல்லை, வீட்டில் போட்ட ஒரு செடியில் 200 பூசணிக்காய்க்கு மேலே காய்ச்சி. ஆனால் வந்து பூசணிக்காய் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண முடியாதுல்ல. நான் அதை எல்லாத்தையுமே பக்கத்து வீடு காட்டுக்கு வெங்காயம் அந்த மாதிரி ஒருத்தருக்கு கொண்டே தான் கொடுத்தேன். நானும் யூஸ் பண்ணேன். நான் வந்து அந்த ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பெல் அடிக்கிறான்னு பாட்டேன். பெல் அடிச்சது யாருன்னா பக்கத்து வீட்டு குட்டீஸ். நான் இவ்வளோ காய் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு காய் கூட சுத்த கிடையாது. நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அந்த காயை பற்றி. அதை பார்த்துட்டு இங்கே பாருங்க, அந்த இது இருந்தது. அதை பார்த்துட்டு என் ரிலேட்டிவ்ஸ் என்கிட்ட நாற்று இருந்தால் கொடு சபரி அப்படின்னு கேட்டாங்க. சரிங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பெரிய பாத்திரத்தில் போட்டு நம்ம சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆடை எடுத்து வைக்கிறேன்னு சொன்னல, இங்கே பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். ஒரு நிமிஷத்துக்கு நான் ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆடை. இது எப்படி வருதுன்னு பாருங்கள். நான் ஸ்பூன் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வீடியோ வந்து நான் ஒரே ஆள் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கிட்ட எந்த ஸ்டாண்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் தான் எல்லாம் வாங்கணும். இங்கே பாருங்கள், தெரியுதா பாலாடை எப்படி இருக்குன்னு. இதை நான் வந்து ஃபுல்லாக நீட்டாக வடிகட்டி இந்த ஆடையை பூரா எடுத்துகிட்டு பாலை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவேன். என்ன காஞ்சிருச்சா? கொத்தமல்லி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் போய் ஃப்ரிட்ஜில் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நான் வந்து ஒரு பாக்ஸில் சொரகி வச்சுருப்பேன். இல்லை, காலி ஆயிடுச்சு. நீ நம்ம போய் இதெல்லாம் தாளிச்சுட்டு இது கொதிக்கிறதுக்குள்ளே போய் தேங்காய் உரிச்சிட்டு வரணும். அப்புறம் தான் தேங்காய் சொரகி அதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து உள்ள கலக்கிக்கலாம். காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போடலாமா? காஞ்சிச்சு. மிக்ஸி கடலப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரே வீடியோ எடுக்கிறது இது கொஞ்சம் சிரமம். இங்கே பாருங்கள், சிம்லி வந்து நான் சுவிட்ச் போட்டு விட்டுருக்கேன். ஆனால் ஆன் பண்ணி விடல. இதனால நான் ஆன் பண்ணி விட்டேன் பாருங்கள்.
சவுண்டில் நான் பேசுகிறது ஒன்றுமே கேட்காதுங்க. சரி ஓகே, இது நல்லா வணங்கிடுச்சுன்னு தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கிட்டு அதுக்குள்ளே நமக்கு கத்திரிக்காய் கழுவி எடுத்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி தண்ணி விட்டு போட்டுருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் இருக்கும். கீழே வச்சுருக்கனால ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே தான் போட்டுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு தண்ணி கூட தான் நான் போட்டுருந்தேன். அதனால் இவ்வளோ க்ளீன் பண்ண போதும். இதுலேயே வச்சிடலாம். அப்போ தண்ணி கூட வைக்கணும். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு இந்த பாலாடைய வடிகட்டி காட்டுறேன். எவ்வளோ வடி மேக்ஸிமம் எல்லா லேடிஸுமே அவங்க வீட்டில் இது செய்கிறது தான். நீங்கள் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நான் வெளியே கழுவு போட்டு வந்துடுறேன். வெளியே போடல ஃப்ரெண்ட்ஸ், சிங்கில் தான் கழுவு போட்டேன். உள்ளுக்குள்ளே அப்படியே மாற்றி சொல்லிட்டேன். பாருங்க எவ்வளோ பாலாட தெரியுதா? இதை நம்ம எதுக்கு மாற்றிக்கலாம்? எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காயே, அதையும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஒரு தேங்காயை உரிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காஞ்ச தேங்காயாக இருக்குது. பச்சை தேங்காய் இருந்து உரிச்சிட்டேன். நீங்களும் எப்படி தேங்காய் இருக்குங்க? நான் எப்போ வெளியே வச்சுட்டு உரிப்பேன். அது என்ன காரணம்னா, இந்த மாதிரி குப்பை விலகாமல் இருக்குங்கிறதுக்கோசரம். ஆனால் இன்னைக்கு மழை தூங்கி இருக்குது, வதவாதம் இருக்குது. அதனால் இங்கேயே வச்சு உரிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது நம்ம வீட்டில் ஒரு அருவாள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காட்டில் கிடக்கு வாங்க, வீட்டுக்குன்னு ஒரு அருவாள் வாங்கணும். போட்டு நான் எப்படி தேங்காய் இருக்கிறேன்னு உடைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னை விட வேகமாக தேங்காய் இருக்குது. ஒரு வாரம் லேடிஸ் இருக்கீங்க, நமக்கு இந்த அளவுக்கு வர தேங்காய் இருக்க முடியும். சரி, நான் ஃபுல்லாக உங்களுக்கு உரிச்சாச்சு. இதில் பிச்சுட்டு உங்களுக்கு காட்டேன். இந்த அளவுக்கு குறிச்சிருக்கேன். இது ஃபுல்லாக பிச்சு அப்புறம் உங்களுக்கு காட்டேன். உரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மட்டையெல்லாம் நான் எடுத்து ஒரு பையில், சவுட்டு பையில் போட்டு வெளியே ஒரு ஒருத்தர் காம்பவுண்ட் வெளியே வச்சுக்கிட்டேன். இதுக்கான வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு, தம்பிக்கு புகை போடுறதுக்காக. அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டில் தண்ணி எடுத்துருக்கு, அவங்களுக்கு கொடுத்துருவேன். தேங்காய் உரிச்சாச்சு. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய் வேலையை பார்க்கலாம். தேங்காய் எப்படி உடைக்கிறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு கல்லை முட்டு கொடுத்துருக்கோம். அந்த கல்லில் தான் நான் தேங்காய் உடைக்கிறேன். இப்போ இங்கே ஒரு கல் இருக்குங்க. இந்த கல்லில் தான் தேங்காய் உடைச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் உடைச்சாச்சு. எப்படி உடைச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? காட்டில் இருக்குங்க அருவாள். நம்ம தேங்காய் சொரவியாச்சு. நான் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, கருவேப்பில் வந்து போட்டிருக்கேன், கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். இனி வந்து வரமிளகா இருந்திருக்கு, அதை எடுத்து போட்டுக்குவேன். அப்புறம் இங்கே பாருங்கள், என்னடா இந்த பொண்ணு இப்படியெல்லாம் வச்சுருக்குன்னு நினைக்காது. நான் உண்மையாக எப்படி போடுவேன்னா அதை அப்படியே உங்கள்கிட்ட டைரெக்டாக காட்டுறேன். நான் வந்து இது ஆட்டி வைக்கிறது தானே, அதனால் வந்து இதெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்போ நம்ம மிளகா போட்டுட்டு மிக்சியில் சுற்றி அதை கலக்கிக்கலாம். பாருங்கள், நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு நம்ம இது படித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எந்த அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துருக்கோன்னு. அப்புறம் காயில் வந்து நான் இன்னுமே தண்ணியே ஊற்றலை, அப்படியே வணக்கி விட்டது. ரொம்ப நல்லா வணங்கணுங்க, இல்லைன்னா வந்து நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு, அதனால் நான் இன்னும் தண்ணியே ஊற்றலை, அப்படியே தான் வணங்கிட்டுருக்கு. இன்னும் நம்ம அரைச்சி வச்சுருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம்.
அந்த அடித்த மிக்ஸி ஜார்லேயே மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். அதையும் இதுக்குள்ளே சேர்த்திக்கலாங்க. நான் ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன். இது நல்லா இன்னைக்கு கொதிக்கிட்டு பார்த்தா நம்ம தண்ணி சேர்த்திருக்கா, கொதிச்சு இன்னும் நல்லா வெந்து விட்டு இது அப்படியே நல்லா கொதிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபோன் மேலே ஃபோன் இந்த இன்னத்துக்கே பண்ணிகிட்ருக்காங்கங்க. இன்னும் எனக்கு வேலை முடியல, அக்கா வர்றது கேன்சல் ஆகிடுச்சு, அதனால அம்மாவும் நானும் தான் போவோம். நான் காடு போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம தண்ணி எப்போ நான் அங்கேருந்து தான் கொண்டு வரும் நல்ல தண்ணி, நம்ம சைட்டுக்குள்ளேயும் நல்ல தண்ணி போய் போடல, தண்ணி வேறு காலி, அதுவும் கொண்டு வரணும். ஆனால் எத்தனை மணிக்கு வரேன்னு இப்போவே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. இதெல்லாம் முடிச்சுட்டு நீ வேகமாக கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் இது கட் பண்ணியாச்சு. இது நம்ம போட்டு இன்னைக்கு குழம்பு இறக்கிடலாம். டைம் இல்லைங்க, காலையில் நேரம் இப்படி தான் போகும். நீ வேகமாக தம்பி சாப்பிட வச்சுட்டு குளிச்சுட்டு ஈரத்தலையோடு போனோம்னா வந்து சாரி மாற்றிட்டு அப்புறம் மறுபடியும் கிளம்பி போகணும். காட்டில் இருக்கிற வீடு கொண்டு போகிறதுக்காக டீ ஊற்றி வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அது காயறக்குள்ளே நம்ம சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிடலாம். டீ வச்சுட்டுங்க, இதை நம்ம ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு அப்படியே இருக்குங்க. பாத்திரமெல்லாம் கழுவுறதுக்கு சேர்ந்துருச்சு. அவ்வளோதான் ஊற்றி கொடுத்துட்டு சொன்னாங்க. எல்லா வேலையும் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க. பாத்திரம் கழுவுறதுக்கு சேர்ந்துருச்சு, எல்லாம் கழுவணும். சாப்பாடு பேக் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து காலையில் நேரம் வந்து சாப்பாடு தான் செய்வோம். தம்பிக்கு நேரமே ஸ்கூல் போகிறோம் அப்படின்னா டிஃபன் செஞ்சு கொடுத்துருவேன். அப்புறம் 8 மணி போல் லஞ்ச் செஞ்சு கொடுத்துட்டு வருவேன். ஆனால் இன்றைக்கி தம்பிக்கு ஃபீவர் இருக்குங்காட்டி ரசம் சாதமே போதுன்னு அதோடவே விட்டாச்சு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:58 ஆச்சு. இனி போய் நம்ம கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நான் கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். முன்னாடி மட்டும் பூட்டி விட்டுட்டுங்க, ஹாலு டைனிங் ஹாலு கிச்சன் மட்டும் பூட்டி விட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். குளிச்சுட்டு அப்புறம் வந்து பாக்கி வேலையை பார்த்துக்கலாம். தம்பி படுத்துருந்தேன், அப்படி இப்போ தான் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ண போனோம் அப்படிங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் கிளம்பணும். நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன்னா பாத்திரம் மட்டும் கழுவிட்டேன். இனி அங்கே முன்னாடி கூட்டிட்டு அப்படியே குளிச்சுட்டு போயிட்டு வந்து சாரியெல்லாம் மாற்றிட்டு போயிட்டு வந்து தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அங்கே ரோடு போட்டுட்ருக்காங்க. பூரா காடு போகிற வழியில் வண்டி நிறுத்தி வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணுங்க. நடந்து போயிட்டு அந்த பக்கம் கொடுக்கணும். பாலம் கட்டுறக்காக பூரா புள்ளி தண்டி வச்சுருக்காங்க, நடக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து தான் ரெடி ஆகி போகணும். இருங்கண்ணா, பாத்திரம் மட்டும் கழுவி மேல் திட்டு மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு தொடச்சி வச்சாச்சுங்க. நீங்களாம் முன்னாடி கூட்டி விட்டு போட்டு அப்படியே குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதுன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் போகிற ஒர்க் எடுக்க முடியுமான்னு தெரியல, முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன். ஷார்ட்ஸ் போகிற அளவுக்கு லென்த் வீடியோ போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்களேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.